தேரே திருவிழா கோலம் பூண்டுள்ளது. அப்படியே பிரகாசமாக இருக்கிறது. காரணம் ராஜகுமாரர்கள் வந்ததால். வராமல் எப்படி இருப்பார்கள்? தன்னுடைய ராஜகுமாரியை தேர்ந்தெடுக்க இதுதானே சரியான சந்தர்ப்பம். ராஜகுமாரிகளும் தன் வரனை தேடுவதற்கு இதுதானே சரியான சந்தர்ப்பம். அதற்காகத்தானே விழாக்கள் நடக்கிறது. கட்டிடம் காளைகளான ராஜகுமாரர்கள் வீர பராக்கிரமங்கள் செய்து இளவரசிகளை மயக்குவார்கள். முதலில் மல்யுத்தம், குண்டு எறிதல், அதோடு வாள் சண்டையும் செய்வார்கள். செல்லலாமா? முதலில் அலங்காரம் முடியட்டும், பிறகு செல்வோம். எங்க பார் சுகன்யா, உன்னுடைய இன்னொரு நகை எங்கே? அம்மா அனைவருக்கும் ஒரே மாதிரியான நகை அல்லவா கொடுத்தார்? ஆமாம், கொடுத்தார்கள். அப்படி என்றால் அது எங்கே? பிறகு சொல்கிறேனே. பிறகு சொல்கிறேன் என்றால்? பிறகு என்றால் பிறகுதான். குமாரர்களை பார்த்த பிறகு சொல்கிறேன். உன்னை அரைகுறை அலங்காரத்துடன் ராஜகுமாரர்கள் பார்த்தால் பிறகு உன்னை அவர்கள் ராணியாக பார்க்க மாட்டார்கள், தாசி என்று நினைப்பார்கள். செல்வம் சிவானி, செல்லலாம். प्रीत करी के दुख लिया, प्रीत करी के दुख लिया, मन पे लागी கவனமாக இருங்கள் அக்கா. இந்த சமயம் ஆமீரில் நிறைய திருடர்கள் வந்திருப்பார்கள். திருடர்களா? சிலர் இதயத்தை திருடுவார்கள், சிலரோ கண்களை திருடுவார்கள், சிலரோ மனதை பறிகொடுப்பார்கள். साजन साजन रट लगी अखियां बरसे அது போகட்டும், தங்கள் கண்கள் யாரை தேடுகிறது? அந்த திருடனையா? அதாவது உங்கள் இதயத்தை. என்ன? நீ என்ன சொல்ல வருகிறாய் சிவானி? அதுவா, உங்கள் ஹாரத்தை பற்றி பேசுகிறேன். ஜோதாவை பார்த்தீர்களா? ஜோதா எங்கே? அவர்கள் அங்கே இருக்கிறார்கள் மகாராணி. ஜோதா, ஜோதாவை பார்த்தீர்களா? உள்ளே இருக்கிறார்கள் மகாராணி. உள்ளேயா? என்ன இது ஜோதா? விழா தொடங்கிவிட்டது. அனைத்து ராஜகுமாரர்களும் வந்து விட்டார்கள். நீ இங்க இருக்கிறாய்? நான் அலங்கரித்து விட்டு வந்து விடுகிறேன். அவருக்கு திருமணம் நடந்து விட்டது. உனக்கு தான் இனி ஆக வேண்டும். வா ஜோதா, இன்று நானே உனக்கு அலங்காரம் செய்து விடுகிறேன். வா, போகலாம். பார்த்தீர்களாமா, கௌரிதா எவ்வளவு அழகாக இருக்கிறார் என்று? ஆம், நீயும் தான். மகாராணியாருக்கு எனது வணக்கம். மோதிபாய், எப்படி இருக்கிறாய்? நன்றாக இருக்கிறேன். அனைவரும் கவனியுங்கள். எல்லோரும் உங்கள் கைகளை கூப்பி கண்களை மூடிக்கொண்டு அம்பாளை வேண்டிக் கொள்ளுங்கள். அதோடு வேண்டியதை மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். ஜோதா, அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இங்கே வா. நாங்கள் ஒரே ஒரு கோரிக்கையை தான் உங்கள் முன் வைக்கிறோம் தாயே. எங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுங்கள். தைரியம் கொடுங்கள். எங்கள் எதிரி ஜலாலுதீனை நாங்கள் வெல்வதற்கு. பிரார்த்தனை செய்யும் போது மனதில் எதிரியை நினைக்க கூடாது ஜோதா. பிரார்த்தனையின் போது சரஸ்வதி நாவில் குடியிருப்பாள் என்று சொல்வார்கள். அந்த சமயத்தில் யாருடைய பெயரை நாம் நினைக்கிறோமோ கடவுளின் ஆசீர்வாதம் அவர்களுக்கு சென்று விடுமாம். இந்த வேண்டுதலை நான் எனக்காக தான் செய்தேன் அம்மா. ஜலாலை கொல்வதற்கு தைரியத்தை கேட்டேன். ஆனால் அதற்கு இது சமயமல்ல. மைனாவதி, ஏன் அவளுடன் வாக்குவாதம் செய்கிறாய்? நீங்கள் அனைவரும் விழாவுக்கு செல்லுங்கள். நான் ஏதாவது தவறு செய்து விட்டேனா? தவறில்லாமல் வேற என்ன? சிவனும் பார்வதியும் சந்தித்த நாள் என்று.
இன்று தாங்கள் வருங்கால கணவரை பற்றி பிரார்த்திக்க வேண்டும். அந்த சமயமா தான் என் மனதில் இருந்தது. அது நாவில் வந்துவிட்டது. ஆனால் கௌரிமா எது செய்தாலும் அது சரியாகவே இருக்கும். அவர் என் மனதில் உள்ளதை அறிவார். எனக்கு வரப்போகும் கணவன் அந்த ஜலாலுதீனை அழிக்க வேண்டும். சுபான் அல்லாஹ். இதைத்தான் கூறுவார்கள், தலை நிமிர்ந்தவனை தலைகுனிய வைக்கலாம் என்று. ஜலாலுதீன் தாயார் அவர்கள் இந்துஸ்தானின் மகாராணி பேகம் அமிதா பானு இங்கு விஜயம் செய்திருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்லாம். தாங்கள் இங்கு? அஜ்மீர் தர்காவிற்கு சென்று வருகிறேன். போகும் வழியில் எனது மகனை பார்த்துவிட்டு எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்கவே வந்தேன். அனைவரும் உனக்காக காத்திருக்கிறார்கள். பெரியம்மாவை போல் மடல் எழுதியிருந்தால் நான் பதில் கொடுத்திருப்பேன் அல்லவா? மடலா? அது அரசியல் சந்திப்பு போலல்லவா இருக்கும். சம்பிரதாயமாக இருந்தால் உறவுகளுக்குள் இருக்கும் அந்யோன்யம் குறைந்துவிடும். இது நம் குடும்ப பழக்கமோ என்று எனக்கு தோன்றுகிறது. தாங்களும் ஒரு காலத்தில் ஆட்சிக்காக அனைத்தையும் விட்டு சென்றவர்கள் தான். ஜலால், அது மட்டுமல்ல, நான் வருவதாக இல்லை. ராஜபுத்திரர்களோடு யுத்தம் செய்ய தயாராகிக் கொண்டிருக்கிறேன். நான் எப்படியாவது ஆமீரை கைப்பற்றியே ஆக வேண்டும். தாங்கள் இங்கிருந்து சென்று நான் ஒவ்வொரு வினாடியும் பெரியம்மாவை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன் என்று கூறுங்கள். நான் திரும்பி வரும் வரை அவர்களை பொறுமையாக இருக்கச் சொல்லுங்கள். பிறகு நீங்கள் என் மனைவியிடமும் கூறுங்கள், தினமும் 2 முறைகளாவது நான் அவளை நினைத்து பார்க்கிறேன் என்று. எனது ஞாபகம் உனக்கு வரவில்லையா? ஏன் வரவில்லை? தந்தை யார் என்று தெரியாத பிள்ளையை கல்லால் அடிக்கும் பொழுது எனக்கு உங்கள் ஞாபகம் வருகிறது. ஒருவேளை அந்த தாய்க்கும் உங்களைப் போல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். குதாஃபிஸ். வாருங்கள் மகாராணி, விருந்தினர் மாளிகைக்கு செல்வோம். இல்லை, நான் தில்லிக்கு திரும்ப செல்கிறேன். ஜலாலை ஒருமுறை சந்திப்பதற்காகவா தாங்கள் இவ்வளவு தூரம் பயணம் செய்து வந்தீர்கள்? இவ்வளவு காலம் கழித்தும் அவனுக்குள் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. அவன் தனது காயத்தை இன்னும் பெரிதாக்கிக் கொள்ளும் மனோபாவத்தில் தான் இருக்கிறான். என்ன காயம் அது? ஷெகன்ஷா சூஜியின் சேனைகளிடமிருந்து தப்பிக்க நான் காபூலில் தஞ்சம் புகுந்தேன். மகாமகா, காமரானின் ஆணைப்படி ராஜகுமாரனை கைது செய்ய சேனைகள் வந்து கொண்டிருக்கிறது. காந்தார் நகருக்கு ஷெகன்ஷா புறப்படுவதற்கு தயாராகிவிட்டார். நான் அவருக்கு துணையாக அவருடன் சென்றே ஆக வேண்டும். அதன் பிறகு எங்கெங்கு அலைய வேண்டுமோ எனக்கே தெரியவில்லை. ஆதலால் ஜலாலை என்னுடன் நான் அழைத்து செல்ல முடியாது. இங்கு இருப்பவர்களிலேயே எனது நம்பிக்கைக்குரியவர் நீங்கள்தான். ஆதலால் ஜலாலை வளர்க்கும் பொறுப்பை நான் தங்களிடம் ஒப்படைக்கிறேன். ஜலால் அப்பொழுதிலிருந்து மகாமங்கையை தாயாக நினைக்கிறாள். அதை அவள் பயன்படுத்திக் கொள்கிறாள். இந்த தவறான போக்கிலிருந்து அவரை விடுவிக்க நாம் ஏதாவது செய்தாக வேண்டும். ஜலாலை பார்த்து மக்கள் பயப்படுகிறார்கள். ஒரு ஷெகன்ஷாவிற்கு அது தகுந்த குணம் அல்ல. எனது ஆசையெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். இருண்டு கிடக்கும் அவனது வாழ்க்கையில் யாராவது ஒருவர் வந்து ஒளியேற்ற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
சுகன்யா, சொல்லுங்கள் அம்மா. என்ன செய்கிறாய்? வளையல்கள் அழகாக இருந்ததால் சரி வா. இதோ வந்து விடுகிறேன். சரி. முகலாயர்களை எதிர்ப்பதற்காக நாம் அனைவரும் ஒன்று சேர்வது அவசியமாகும். அந்த காரணத்தினால்தான் அனைவரையும் நான் இங்கு அழைத்தேன். அப்பொழுதுதான் முகலாயர்களுக்கும் தெரிய வரும், நாம் அனைவரும் விரல்களைப் போல தனித்தனியாக இருந்தாலும் பிரச்சனை என்று வந்தால் ஒன்று சேர்ந்து விடுவோம். அவர்களுக்கு நாம் சளைத்தவர்கள் அல்ல என்று காட்ட வேண்டும். ஆனால் தாங்களே அவரிடம் உதவி கேட்டு சென்றது போல் காற்றில் ஒரு வதந்தி பரவுகிறதே. சரியாக கூறினீர்கள், அது வதந்திதான், உண்மை அல்ல. நமது ஒரே குறிக்கோள் ஒரே நாடு, அதேபோல் எதிரியும் ஒருவனே. முகலாயர்களுக்கு காட்டுவோம், ராஜபுத்திரர்களை எதிர்ப்பது அவ்வளவு சுலபமல்ல என்று. ஆனால் எங்களுக்கு ஜலாலை பகைத்துக் கொள்ள விருப்பமில்லை. நானும் அவனை பகைவனாக எண்ணவில்லை, ஆனால் அவன் நம்மை பகைவனாக எண்ணுகிறான். அந்த விதி இவரை எனக்காகவே அனுப்பியது போல் இருக்கிறது. நான் இவரை நேசிக்க ஆரம்பித்து விட்டேன். தங்களுடைய ஹாரத்தை திருடியவர்தான் தங்கள் இதயத்தையும் திருடிவிட்டார் என்று நம் தாயாரிடம் நான் கூறிவிடவா? ராஜபுத்திரன் என்றால் இப்படி இருக்க வேண்டும், வீரத்தில் சிங்கமாக, பலத்தில் யானையாக. இவனே நம் ஜோதாவிற்கு ஏற்ற கணவன். ஆமேருக்கும் தான். மைனாவதி, அரசே, நம் ஜோதாவிற்கு நான் வரம் கண்டுவிட்டேன். அப்படியா? யார் அது? வா. அதோ பார். உண்மையாகவா சொல்கிறீர்கள்? உன் மீது சத்தியம் மைனாவதி. இவர்களை காணும் போது எனக்கு சாக்ஷாத் சிவபார்வதியாக தெரிகிறார்கள். இந்த நகை இவளுடையதுதான் என்று தோன்றுகிறது. அன்று உப்பரிகையில் இருந்தது இவள்தான் என்று நினைக்கின்றேன். அனைத்து நகைகளும் ஒரே மாதிரியாக உள்ளது. இது தங்களுடையதா? ஆனால் இது தங்களுக்கு எவ்வாறு கிடைத்தது? என் நண்பனிடம் இருந்து கிடைத்தது. அதாவது இது என் அதிர்ஷ்டத்தினால் கிடைத்தது. அவன் நம் கண்களுக்கு தெரிய மாட்டான், ஆனால் அனைவரிடமும் இருப்பான். தங்களின் இதயத்தின் அருகில் இருக்கும் இந்த நகையை என்னால் வெகு நேரம் வைத்துக் கொள்ள முடியாது. தங்களின் பெயரை தெரிந்து கொள்ளலாமா? ஏன் கேட்கிறீர்கள்? மறுபடியும் தங்களது பொருள் எனக்கு கிடைத்தால் தங்கள் பெயரை சொல்லி நான் அழைக்க வேண்டாமா? அதை தங்கள் நண்பரிடமே கேட்டுக்கொள்ளலாம் அல்லவா? நான் என்ன சொல்கிறேன் என்றால் உங்கள் அதிர்ஷ்டத்திடம். அக்கா, என்ன இது?
கீழே இருந்து எடுத்ததாக ஒரு ராஜகுமாரன் கொடுத்தார். யார் அவர்? தெரியவில்லை. அவர் முகத்தை கூட நான் பார்க்கவில்லை. அது சரி. ஆனால் தங்களின் ஹாரம் என்னிடம் உள்ளது. தாங்கள் அம்பு எய்த போது கீழே விழுந்து விட்டது. அப்படியானால் இது யாருடையது? இது என்னுடையதாக்கா? தங்களுக்கு எந்த ராஜகுமாரர் இந்த ஹாரத்தை கொடுத்தாரோ அவரைத்தான் சுகன்யா அக்கா விரும்புகிறார். நமது பெற்றோர்களிடம் இதை தெரிவிக்க வேண்டும். உங்களுக்கு பைத்தியம் பிடிக்கவில்லை அல்லவா? ஒரு பேச்சிற்கு உங்களுக்கு பிடித்தவர்களை பாருங்கள் என்று பெரியவர்கள் கூறுவார்கள். ஆனால் அதை முடிவு செய்வது பெரியவர்கள் தானே. நான் செய்தது சரியா தவறா என்று தெரியவில்லை. ஆனால் நான் அவரை விரும்புகிறேன். சரி, உனக்கு இதில் அவ்வளவு விருப்பம் என்றால் நானே அப்பா அம்மாவிடம் இதை கூறுகிறேன். உண்மையாகவா அக்கா? ஆஹா. ஆனால் அவர்களிடம் தாங்கள் என்ன கூறுவீர்கள்? இதைத்தான். எனக்கு வரன் பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் பாருங்கள். ஆனால் சுகன்யா தன்னுடைய வரனை பார்த்து விட்டாள், இதயத்தையும் தொலைத்து விட்டாள் என்று கூறுவேன். அக்கா, அது போகட்டும், அவர் பெயரை கூட தெரிந்து வைத்திருப்பாயே. ராஜா சூரியபான் சிங். அங்கு நின்று கொண்டிருக்கும் பெண்களில் நீல நிற ஆடையை அணிந்திருக்கும் பெண் யார் என்று தெரியுமா? அவர்களா? அவர்கள் ராஜகுமாரி ஜோதா, ராஜா பார்மலின் மூத்த மகள். ஜோதா. செல்வோமா? செல்வோம். அக்கா இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு விட்டதால் இந்த சம்பந்தம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது. ஒரு ராஜகுமாரனை தாங்கள் இன்று பார்த்தீர்கள் என்று நினைக்கிறேன். அவரை பற்றி தானே யோசிக்கிறீர்கள்? நான் எவரையும் பார்க்கவில்லை மோதிபாய். ஆனால் சுகன்யா தனக்கு பிடித்த ராஜகுமாரனை பார்த்து விட்டாள். அது சரி. சுகன்யா தனக்கென்று ஒரு வரனை பார்த்து கொண்டார்கள். ஆனால் தாங்கள் இன்னும்... மோதி, நான் ஒரு முடிவெடுத்திருக்கிறேன். எந்த வீரன் அந்த ஜலாலின் தலையை வெட்டி- மறுபடியுமா? ஏன் விரோதத்தை வளர்த்துக் கொள்கிறீர்கள்? மனிதனை மனிதநேயத்தோடு பார்க்க தெரியாதவன். அவன் கோவில்களை கூட விட்டு வைக்கவில்லை. தன் பாதையில் யார் குறுக்கிட்டாலும் அவர்களை கொல்ல மட்டும்தான் அவனுக்கு தெரியும். ஆனால் ராஜகுமாரி, அனைவரும் கூறுவது உண்மையாக இருக்கும் என்று ஏன் நினைக்கிறீர்கள்? ஒருவேளை அவர் சிப்பாய்கள் அவர் பேரை சொல்லிக்கொண்டு தவறுகளை செய்திருக்கலாம். ஜலாலுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். அவன் குருடனோ செவிடனோ கிடையாது. அனைத்தும் அவனுக்கு தெரிந்தே நடக்கிறது. என் அண்ணன் கூட கூறியிருக்கிறார் அவன் கொடூரமானவன் என்று. அவன் தாயை கூட அவனுக்கு பிடிக்காது என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவன் மனிதனே அல்ல, கல், வெறும் கருங்கல். அவனுக்கு இதயமே கிடையாதாம். ஒன்று சொல்லட்டுமா ராஜகுமாரி? எப்பொழுதும் அந்த ஜலாலை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தால் அது தங்களுக்குள் வெறுப்பை தான் வளர்க்கும். அதற்கு பதில் காதலை பற்றி யோசித்திருந்தால் தங்களுக்கென்று ஒரு காதல் கதை இதற்குள் தொடங்கி இருக்கும். சரித்திரத்திலும் அது எழுதப்பட்டிருக்கும். நான் சரித்திரத்தில் என் காதல் கதை எழுதப்பட வேண்டும் என்று நினைத்ததில்லை. ஆனால் ஒன்றைத்தான் ஆசைப்படுகிறேன். சரித்திரத்தில் அந்த ஜலாலின் பெயர் எப்பொழுதெல்லாம் எழுதப்படுகிறதோ அதோடு ஒரு மூலையில் என் பெயரும் எழுதப்பட வேண்டும். அவனுடைய வாழ்க்கை பாதையை மாற்றியவள் நான் என்று. அவ்வாறு பேசாதீர்கள். ஞாபகம் உள்ளதா மகாராணி என்ன கூறினார்கள் என்று? சரஸ்வதி தேவி நாள்தோறும் ஏதாவது ஒரு நேரம் நம் நாவில் இருப்பார் என்று. ஒருவேளை நிஜமாகவே தங்களின் பேரை கூட சரித்திரத்தில் அந்த ஜலாலுடன் எழுதியிருந்தால்? அது உண்மை என்றால் மோத்தி, நான் அந்த தாயிடம் வேண்டிக் கொள்கிறேன். இத்தருணம் சரஸ்வதி தாய் என் நாவில் குடிக்கொண்டிருக்க வேண்டும் என்று. இந்த தேசத்தின் தலையெழுத்தை மாற்ற வேண்டும். அந்த ஜலாலின் வாழ்க்கையை மாற்றுபவள் நிச்சயம் இந்த ஜோதாவாகத்தான் இருக்க வேண்டும். சரித்திரமும் தலையெழுத்து போன்றதுதான் ராஜகுமாரி. யாருடைய பெயர் யாருடன் எப்பொழுது எழுதப்படும் என்று யாருக்கும் தெரியாது. தெரியவில்லை. தங்கள் பெயர் யாருடன் உள்ளதோ
ஒன்று நினைவிருக்கட்டும் ஜலால், வரலாற்றில் உனது பெயர் ஒரு மாபெரும் வீரன் என்று பதிவு செய்யப்படும். இன்று திடீரென்று ஏன் அவ்வாறு தோன்றியது கான்பாபா? திடீரென்று அல்ல, நீ பிறந்தவுடனேயே எனக்கு தெரிந்துவிட்டது. வெற்றி அடைய வேண்டும் என்ற வெறியுடன் பிறந்தவன் நீ. எதிரியாயினும் உணர்ச்சிகளாயினும் நன்றாகவே கட்டுப்படுத்த தெரிந்தவன் நீ. யுத்த களமாக இருந்தாலும் அரண்மனையாக இருந்தாலும் வெற்றி ஒன்று மட்டுமே உனது சிந்தனையில் உள்ளது. இரவில் நீ உறங்கும் பொழுதும் உனது வாழ் உன்னை விட்டு ஒரு நொடி கூட பிரிந்திருப்பதில்லை. தலையெழுத்து மனிதனை தூங்கும் போது கூட விடாமல் துரத்தும் பொழுது ஏன் கான்பாபா நான் மட்டும் என் வாளை விட்டு பிரிய வேண்டும்? இதுதான் என் எழுத்தாணி. இதை கொண்டுதான் என் சரித்திரத்தை எழுதப் போகிறேன். இன்ஷா அல்லாஹ். உன்னிடம் மனது இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் என் மனது என்னிடம் கூறுகிறது, இந்த பாரதம் உனது உள்ளங்கையில் அடங்கிவிடும். மூடிய அந்த உள்ளங்கையை எப்பொழுதும் யாராலும் திறக்க முடியாது. ஆமேன். சும்மாமீன்.